ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்புறோம். எங்கே இருந்துன்னா கள்ளக்குறிச்சி டு கரூர் கிளம்புறோம். என் பொண்ணு ஃபோன் பார்த்துட்ருக்கா, என் பையன் தூங்குறான். அப்படியே ஒரு vlog எடுத்துகிட்ருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, ராணி உணவகம்ன்ட்டு. எல்லாமே நேச்சுரல் ஃபுட்ஸ் தான், தானிய வகை தான். அங்கே நாங்கள் எப்போ போனாலுமே அந்த கடையில் விசிட் பண்ணாமல் நாங்கள் போகவே மாட்டோம். எல்லாருமே சாப்பிட்டு ரெடியாக உட்காந்துட்டோம். ராகி அடை, ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையன் மட்டும் சாப்பிடல, அவனுக்கு மட்டும் நாங்கள் வந்து போலி வாங்கிட்டு அவனுக்கு போகிற வழியில் அப்படியே ஊட்டிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம். போகிற வழியில் வந்து முருகர் கோயில் பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக மரம் வந்து மறைச்சிச்சு. கடைசியில் நாங்கள் ஜீசஸோட ஸ்டாச்சு மட்டும் தான் பார்த்தோம். என் ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு ப்ரேயர் போட்டார். என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் பார்த்து எதுக்கு சிரிக்கிறானே தெரியல, அப்படியே ஒரு சிரிப்பு. அப்புறம் நாங்கள் சேலம் ரீச் ஆகிட்டோம். சேலத்தில் வந்து எங்கள் சின்ன மாமியார் வீடு இருக்குது. அங்கே எங்கள் பாட்டி இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் கரூர் ரீச் ஆகிட்டோம். போன உடனே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, என் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழா. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு, இன்னும் ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். இந்த யாரடி மோகினி படத்தில் வர சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு நாங்கள் பண்ணது. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஈவினிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஜாலியாக எல்லா ரிலேட்டிவ்ஸும் மீட் பண்ணிவிட்டு எங்களோட மொமெண்ட்ஸை வந்து நல்லா ஜாலியாக கொண்டு போகணும். கடைசியாக நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.